வணக்கம் விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்களுக்கே தெரியாமல் ஒரு பெரிய சக்தி உங்களுக்குள் விழித்தெழுகிறது. அந்த சக்தி தவறாக திரும்பினால் ஆபத்து, சரியாக திரும்பினால் ராஜ வாழ்க்கை. இந்த சக்தியை கட்டுப்படுத்தும் பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது விருச்சிகம் ராசிக்காரர்கள் என்பது சாதாரணமான மனதுடையவர்கள் அல்ல. இவர்களுக்குள் ஒரு ஆழமான உலகமே இயங்கிக் கொண்டிருக்கும். வெளியில் அமைதியாகவும் குறைவாக பேசுபவர்களாகவும் தோன்றினாலும் உள்ளுக்குள் எப்போதும் சிந்தனைகளும் உணர்ச்சிகளும் திட்டங்களும் கொந்தளித்து கொண்டே இருக்கும். எதையும் மேலோட்டமாக பார்க்காமல் அதன் அடியாழம் வரை சென்று உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆவல் இவர்களிடம் பிறவியிலேயே இருக்கிறது. ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்புவார்கள். ஆனால் நம்பிக்கை உடைந்தால் அந்த உறவை மீண்டும் பழையபடி கொண்டு வருவது இவர்களிடம் மிகவும் அரிது. இவர்கள் மனதில் பதிந்த நினைவுகள் நீண்ட காலம் அழியாமல் நிலைத்திருக்கும். அதனால் நல்லதையும் கெட்டதையும் சமமாக மனதில் சேமித்து வைத்துக் கொள்வார்கள். இவர்களுக்குள் இருக்கும் அந்த மர்மமான தன்மை பலரை ஈர்க்கும் சக்தியாக மாறுகிறது. காரணம், இவர்களை முழுமையாக புரிந்து கொள்வது எளிதான விஷயம் அல்ல. விருச்சிகம் ராசிக்காரர்களின் பண்புகள் மிகுந்த உறுதியும் விடாமுயற்சியும் கலந்தவை. ஒருமுறை எதையாவது செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை எவ்வளவு தடைகள் வந்தாலும் நிறைவேற்றாமல் விடமாட்டார்கள். இவர்களின் சிந்தனை மிக ஆழமானது. சாதாரணமாக மற்றவர்கள் கவனிக்காத விஷயங்களையும் கூர்மையாக கவனித்து அதிலிருந்து முடிவுகளை எடுப்பார்கள். தங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை வெறும் அனுபவமாக மட்டுமல்ல, பாடமாக எடுத்துக்கொள்வார்கள். அதனால் தோல்வி வந்தாலும் மனம் உடையாமல் அதையே ஒரு படிக்கட்டாக மாற்றி முன்னேறும் சக்தி இவர்களிடம் அதிகமாக இருக்கும். வெளியில் கடுமையாக தோன்றினாலும் உள்ளுக்குள் உணர்ச்சி நிறைந்தவர்கள். ஆனால் அந்த உணர்ச்சியை வெளிப்படையாக காட்ட மாட்டார்கள். அதுவே இவர்களின் வலிமையும் பலவீனமும் ஆகும். உறவுகளில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் மிகுந்த தீவிரத்துடன் நடந்து கொள்வார்கள். சாதாரண நட்பாக இருந்தாலும் அது உண்மையான நட்பாக இருக்க வேண்டும் என்பதில் கடுமையான கோட்பாடுகள் வைத்திருப்பார்கள். மேற்பரப்பான சிரிப்புகளும் போலியான வார்த்தைகளும் இவர்களை ஈர்க்காது. ஒருவரை நேசித்தால் அவருக்காக எல்லாவற்றையும் செய்ய தயாராக இருப்பார்கள். ஆனால் அந்த நேசத்தில் சிறிதளவு துரோகம் கூட ஏற்பட்டால் அந்த வலி இவர்களின் மனதில் ஆழமாக பதியும். அதனால் இவர்களின் வாழ்க்கையில் சில உறவுகள் மிக நெருக்கமானவையாகவும் சில உறவுகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டவையாகவும் இருக்கும். இவர்களின் காதல் வாழ்க்கை சாதாரணமாக இருக்காது. அதில் தீவிர உணர்ச்சியும் பாதுகாப்பு உணர்வும் சில சமயம் பொறாமையும் கலந்திருக்கும். காதலில் முழுமையாக இறங்குபவர்கள் என்பதால் அதில் ஏற்படும் வெற்றியும் தோல்வியும் இவர்களை ஆழமாக பாதிக்கும். வேலை மற்றும் தொழிலில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் மற்றவர்களை விட வேறுபட்ட முறையில் செயல்படுவார்கள். சாதாரணமாக அனைவரும் செல்லும் வழியை தேர்வு செய்யாமல் தனித்துவமான பாதையை தேடி செல்வார்கள். இவர்களுக்கு ரகசியங்களை கையாளும் வேலைகள், ஆராய்ச்சி சார்ந்த துறைகள், மனோதத்துவம், மருத்துவம், சட்டம், ஆலோசனை போன்ற துறைகள் இயல்பாகவே பொருந்தும். காரணம், எந்த விஷயத்தையும் ஆழமாக ஆராயும் இயல்பு இவர்களிடம் அதிகமாக உள்ளது. மேலோட்டமாக ஒரு தகவலை பார்த்து முடிவெடுக்க மாட்டார்கள். அதன் பின்னணி, காரணம், விளைவு என்பதையும் ஆராய்ந்துதான் செயல்படுவார்கள். அதனால் மெதுவாக முன்னேறினாலும் உறுதியான அடித்தளத்தில் தங்கள் வாழ்க்கையை கட்டியெழுப்புவார்கள். அதிகாரம் உள்ள பதவிகளுக்கு வரும்போது அதை வெறும் பெருமைக்காக அல்ல, தங்கள் இலக்குகளை நிறைவேற்ற ஒரு கருவியாக பயன்படுத்துவார்கள். பண விஷயத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பார்கள். தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து எதிர்காலத்தை நினைத்து சேமிப்பதையே அதிகமாக விரும்புவார்கள். பணம் இவர்களுக்கு பொருள் மட்டுமல்ல, அது பாதுகாப்பின் அடையாளமாக இருக்கும். திடீரென வரும் சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டும் என்பதற்காக எப்போதும் ஒரு மறைமுக திட்டத்தை வைத்திருப்பார்கள். அதனால் வெளியில் பார்ப்பவர்களுக்கு இவர்களின் பொருளாதார நிலை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள் கணக்கு போட்டு திட்டமிட்ட வாழ்க்கை இவர்களுடையது. ஒருமுறை பண விஷயத்தில் ஏமாற்றப்பட்டால் அதன் பிறகு யாரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள். அதே நேரத்தில் நம்பியவர்களுக்காக பணத்தையும் நேரத்தையும் செலவிட தயங்க மாட்டார்கள். ஆன்மீகமும் மன வளர்ச்சியும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முக்கிய இடம் பிடிக்கும். இவர்களுக்கு வெறும் வெளிப்புற வெற்றிகள் போதாது. உள்ளுக்குள் ஒரு திருப்தி வேண்டும். வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் அதிலிருந்து தங்களை மாற்றிக்கொள்ளும் சக்தியாக மாற்றிக்கொள்வார்கள். சிலர் வாழ்க்கையில் பெரிய வீழ்ச்சிகளை சந்தித்து அதிலிருந்து இன்னும் வலிமையாக எழுந்து நிற்பார்கள். அதனால் இவர்களை பார்க்கும் போது ஒரு வகையான மர்மமான ஈர்ப்பு தோன்றும். மனதை அடக்கி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வாழ்க்கையை ஒரு போர்க்களமாக அல்ல, ஒரு பயணமாக பார்க்க தொடங்கினால் இவர்களின் உயர்வு மிக வேகமாக நடக்கும். மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமாகவே நிறைய குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஆண்டு குரு பகவான் உங்களுக்கான அங்கீகாரம், பொறுப்பை கொடுக்க போகிறார். இந்த பொறுப்பை சரியாக கையாண்டால் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். மறைமுகமான ஆன்மீக சக்தி உண்டாகும். ஆன்மீகத்தில் நாட்டங்கள் அதிகரிக்கும். விருச்சிகத்தை சுற்றி எப்போதுமே பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் கடவுள் நல்ல வாய்ப்புகளை கொடுக்க போகிறார். வரட்டு கௌரவத்தால் அந்த வாய்ப்பை, அங்கீகாரத்தை விட்டுவிட்டு வராமல் இருப்பதும் நல்லது. கோபத்தால் தப்பான முடிவை எடுக்காமல் யோசித்து செயல்படுவதும் நல்லது.
வாய்ப்பை நழுவ விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டின் 2ஆம் பாதியில் தொழில் செய்வதற்கு தொடங்குவதற்கு ஏற்ற காலமாக இருக்கும். தொழில் தொடங்குவதற்கான தைரியங்கள் ஏற்படும். சொத்துக்கள் வாங்குவதற்கு வீடு கட்டுவதற்கான பார்வை தெளிவாக இருக்கும். சொத்துக்கள் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும். பணவரவு நன்றாகவே இருக்கும். இடமாற்றங்கள் ஏற்படும். புதிய கடன்களை வாங்குவீர்கள். இனி இந்த கடனை என்னால் அடைக்க முடியும் என்ற நம்பிக்கையின் மூலம் கடனை வாங்கி விரிவாக்கம் செய்வீர்கள். கடனை அடைப்பதற்கான முயற்சியும் நன்றாக இருக்கும். வேறு ஊருக்கு வெளியூருக்கு செல்வதை விட இருக்கும் இடத்தில் இருக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்கள் வாழ்க்கைக்கான அஸ்திவாரத்தை போடுவீர்கள். திருமண யோகம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆரோக்கியம் வாழ்க்கை முறை உண்டாகும். மற்றவர்களை மிகவும் நம்புவார்கள். இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பாமல் இருப்பதும் நல்லது. மற்றவர்களை நம்பி ஒரு காரியத்தில் இறங்குவதை விட இவரே முடிவெடுத்து நேரடியாக வேலை செய்வது நல்லது. திருச்செந்தூர் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல இந்த மாதம் உங்களின் 8வது வீட்டில் மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது. இது உங்களுக்கு புதிய சொத்துக்களையும் செல்வத்தையும் குவிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மற்றும் அனைத்து திட்டங்களையும் வெற்றிகரமாக முடிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் புதிய வருமான ஆதாரங்கள் திறப்பதால் லாபங்கள் அதிகரிக்கும். மேலும் முதலீடு செய்வது நல்ல வருமானத்தை ஈட்டித் தரும் மற்றும் உங்கள் செல்வத்தை அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் நபர்களுக்கு இந்த மாத கிரக பயிற்சிகள் அனைத்து முயற்சிகளும் வெற்றிகளை கொடுக்கும். உங்களின் நீண்ட கால லட்சியங்கள் இப்போது நிறைவேறலாம். நிதிநிலை வலுவடைவதால் உங்களின் ஆடம்பர வாழ்க்கை கனவு நிறைவேறும். இந்த காலம் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் சிறந்த பலன்களை அளிக்கும். ஏனென்றால் அர்த்தமாஷ்டனி முடிவடைந்து நிம்மதி விருச்சிக ராசினருக்கு அர்த்தமாஷ்டனியின் கொடுமைகள் முடிவடைந்து இந்த மாதம் வந்துள்ளார். மன உளைச்சல், குடும்ப சண்டைகள் நீங்கி நிம்மதிகள் கிடைக்கும். புத்திர பாக்கியம், பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் சாதகமான முடிவு வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, குழந்தைகளின் எதிர்கால கவலைகள் நீங்கும். வருமான முன்னேற்றம், சேமிப்புகள் உயரும். ரிஸ்க் முதலீடுகளை தவிர்க்கவும். தொழிலில் முட்டுக்கட்டைகள் நீங்கி பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். கல்வியில் கடின பாடங்கள் எளிதாக புரியும். கலைஞர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம், வெளிநாடு செல்லும் யோகங்கள் உண்டு. குலதெய்வ வழிபாடு, சிவபெருமான் பாலாபிஷேகம் செய்யுங்கள். ஏழை குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்யுங்கள். விநாயகருக்கு சிதறு தேங்காய் போடுங்கள். இந்த சனி பயிற்சி காலத்தில் பொறுமை, நேர்மை பரிகாரங்கள் மூலம் சனி பகவானின் அருளை பெற்று நன்மைகளை பெருக்கலாம். அந்த வகையில் விருச்சிக ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். தோல் அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பணவரவில் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்றமும் ஏற்படும். புதிய முயற்சியில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நீளக்கூடிய காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்து வந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ணமாகவே நீங்கும். இரத்த பந்த உறவுகளில் இந்த சிக்கல்கள் மாறும். பெற்றோர் பெரியோடி நீண்ட நாள் கனவுகள் மாறக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில் படிப்பிழந்த தடைகள் விநாயகர் வழிபாட்டால் விலகும். புதிய உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அடுத்தடுத்து ஏற்றங்களும் நம்பிக்கையும் அனுகூலமும் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். தொடர்ந்து இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்குகள் கூடும். உத்தியோகம் ரீதியாக தனிப்பட்ட எல்லா விஷயங்களும் நன்மைகளை ஏற்படுத்தும். அம்மாவினால் பிரச்சனைகள் ஏற்படும். அம்மாவின் ஆரோக்கியத்தில் கடும் பின்னடைவு, இரத்த அழுத்தம், சர்க்கரை தொடர்பான பிரச்சனைகள், கேன்சர் கட்டி போன்றவை தென்படும் சூழல் ஏற்படும். இந்த மாதத்திற்கு தேவையில்லாத பிரச்சனைகள் மற்றவர்களால், நண்பர்களால், துணைவியால், மனைவியால், கூட்டாளிகள் வரும் வாய்ப்புகள் உள்ளது. அஷ்டமத்தில் குரு இருப்பதால் தேவையில்லாத கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதம் முழுவதும் வீட்டில் ரணகலமாக இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும். பணம், பொருளாதாரத்திற்கு பிரச்சனை இருக்காது. பிள்ளைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக முதல் குழந்தையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சந்தோஷம் 70%, பொருளாதார ஏற்றம் 90% நன்றாகவே இருக்கும். ஆதிசேஷன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாளவிய ராஜயோகம் இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள கடன்களை வசூலிப்பார்கள். அவர்களின் நிதி நிலைமை மேம்படும். வீட்டில் ஒரு நேர்மறையான சூழ்நிலை இருக்கும். அவர்களுக்கு சிறந்த தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது மிகவும் சாதகமான நேரம். தொழில் ரீதியாக விஷயங்கள் ஒன்றாக வரும். நிதி வளர்ச்சி இருக்கும். நிதி மற்றும் சுகாதார ரீதியாக விஷயங்கள் ஒன்றாக வரும். கலைத்துறையில் இருப்பவர்கள் அதிக லாபத்தை பெறுவார்கள். புதிய வருமான ஆதாரங்கள் வெளிப்படும். முன்பை விட இப்போது மிகவும் அமைதியாக இருக்கும். அவர்கள் நம்பிக்கையுடன் வேலை செய்வார்கள். எல்லா வகையிலும் அற்புதமாகவே இருக்கும். அந்த வகையில் சூரியன் கேதுவால் உருவாகும் சமசப்தம யோகமானது விருச்சிக ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க வைக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பெறுவீர்கள். பணிபுரிபவர்களுக்கு கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும். ஒவ்வொரு வேலைகளிலும் நல்ல வெற்றி கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்புள்ளது. சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும்.
ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகவும் கூர்மையான சிந்தனை மற்றும் உள்ளுணர்வு கொண்டவர்கள். அவர்கள் சிந்தனைகளின் மூலத்தை ஆழமாக ஆராய்ந்து அவற்றை தீர்க்க ஒரு பயனுள்ள வழியை தேர்வு செய்கிறார்கள். சிறிய விஷயங்களில் நேரத்தை வீணாக்காமல் இலக்கை அடைவதற்கு அவர்கள் நேரடியாக நடவடிக்கை எடுக்கிறார்கள். அவர்களின் குறுக்கு வழிகள் புத்திசாலித்தனம், தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையின் விளைவாகும். குறுக்கு வழி என்பது புத்திசாலித்தனமான சிந்தனை, சரியான உத்தி மற்றும் நேர மேலாண்மை ஆகியவற்றின் கலவையாகும். இருந்தாலும் வெற்றிகளை அடைய ராசி அடையாளம் மட்டுமல்ல, கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் நேர்மறையான அணுகுமுறை ஆகியவை மிக முக்கியமானவை. நீங்கள் உங்கள் பலங்களையும் அடையாளம் கண்டு புத்திசாலித்தனமாக முன்னேறினால் வெற்றி உங்களுடையதாகவே இருக்கும். இது ஒரு புறம் இருந்தாலும் விருச்சிக ராசியினருக்கு இந்த யோகம் உணர்ச்சி சமநிலைமையை ஏற்படுத்தும். எரிச்சல் அதிகரிக்கலாம், உறவுகளில் விரிசல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது, வேலையில் எதிரிகளால் சிக்கல்கள் வரலாம், நிதி இழப்பு ஏற்படலாம். குறிப்பாக நீங்கள் கவனக்குறைவாக வேலை செய்வதால் செலவு செய்தாலும் உடல்நலம் குறித்து வயிற்று பிரச்சனைகள் அல்லது இரத்த அழுத்தம் பாதிக்கப்படலாம். பயணத்தின் போது சிறப்பு கவனம் செலுத்துங்கள். விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்களின் ஜாதகத்தின் 4வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த செவ்வாய் பயிற்சியானது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளை கொண்டு வருகிறது. குறிப்பாக உங்கள் தாயின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. நாள்பட்ட நோய் பிரச்சனைகள் காரணமாக பல நாட்களாக நீடித்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். புதிய வாகனம், வீடு வாங்கும் வாய்ப்புகளையும் கொண்டு வரும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க தொழில் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சாதகமான பலன்களை கொண்டு வரும். பல நாட்களாக முடிக்கப்படாமல் இருந்த பணிகளை முடிக்கும் வாய்ப்புகளையும் கொண்டு வரும். காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உங்கள் காதல் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்கும். அடுத்ததாக விருச்சிக ராசியினருக்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக கூடிய சனி பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு போகிறார். 5ஆம் பாவத்தில் இருக்கும் சனி பஞ்சம சனி என்று கூறப்படுகிறது. உங்களுடைய பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய வகையில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். சனி உங்களுக்கு நல்லது கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமானது 12 ராசிகளிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். இதனால் இந்த மாதத்தில் முக்கிய கிரக மாற்றமான சனி பெயர்ச்சியும் நடைபெற உள்ளது. இந்த சனிப்பெயர்ச்சியில் விருச்சிக ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். 3 மற்றும் 4க்கு அதிபதியான சனி பகவான் இளைய சகோதரர், தைரியஸ்தானத்திற்கு உரியவர். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை தைரியமாக முடிக்கும் காலகட்டமாக இருக்கும். சிறிய சுற்றுலா சென்று வருவது, ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா சென்று வரும் யோகங்கள் உண்டாகும். அண்டை அயலாருடன் நல்ல உறவில் இருப்பீர்கள். தம்பி தங்கையுடன் நல்ல உறவில் இருப்பீர்கள். 4ஆம் பாவத்திற்கும் அதிபதியானார் என்பதால் நல்ல சுகமாக இருப்பீர்கள். அம்மாவோடு உங்கள் உறவு முறை ஸ்திரமாக இருக்கும். அம்மாவுக்கு இருக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் நீங்கும். சனியின் பார்வை 2, 7, 11ஆம் பாவத்தில் இருக்கிறது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பதால் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், திடீர் தன பிராப்தி ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். உங்களுடைய சொல்வாக்கும் அதிகரிக்கும். மரியாதை, அந்தஸ்து அதிகரிக்கும். 7ஆம் பாவத்தை சனி பார்ப்பதால் திருமணத்திற்காக வரன் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வரன் கிடைக்கும். விவாகரத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக விவாகரத்து கிடைக்கும். 2வது வரனுக்காக காத்திருப்பவர்களுக்கு அதுவும் நல்ல வரனாக கிடைக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர்கள் கிடைப்பார்கள். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுக்கும் தன்மை, அன்பு மேலோங்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும். லாபஸ்தானத்தை சனி பார்ப்பதால் செய்யக்கூடிய தொழிலில் கடின உழைப்பை போடுபவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் உழைப்பு நேர்மைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வும் கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவும் கிடைக்கும். சனி பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 100க்கு 70% நன்மைகள் கிடைக்கும் காலகட்டமாகவே இருக்கும். எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை தேவை. மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பதும் சிறந்தது. நெருங்கிய நண்பர் ஒருவர் உறுதுணையாக இருப்பார். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வேலைவாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் தொடங்கியவர்கள் லாபகரமான ஒப்பந்தங்களை பெறலாம். சமூக உறவுகள் விரிவடையும். புதிய தொடர்புகள் எதிர்கால வளர்ச்சிக்கு உதவும். நண்பர்களின் ஆதரவால் கடினமான பணிகளும் எளிதாக முடியும். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் உங்கள் சமூக வலைப்பின்னல் மற்றும் மூத்த உடன்பிறப்புகளிடமிருந்து ஆதரவை பெறுவார்கள். கல்வித்துறையில் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் திறமைகளையும் பயன்படுத்தி கொள்ள முடியும். தொழில்நுட்ப வரவங்களை புரிந்து கொள்ள உங்களுக்கு தைரியத்தை தருகிறது. செவ்வாய் அமைப்பு திட்டங்களை சரியாக செய்ய சகிப்புத்தன்மையை வழங்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த துவி சுவாசகா யோகம் ஒரு வரப்பிரசாதமாகும். நீண்ட நாட்களாக வாட்டி விதத்த ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி உடல்நலம் சீராகும். எதிர்பாராத பணவரவு உங்கள் நிதி நிலைமையை வலுப்படுத்தும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக இவர்களின் பொருளாதார சூழ்நிலையில் ஒரு பெரிய ஏற்றம் காணப்பட வாய்ப்புகள் உள்ளது.
அதாவது தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த லாபம், குடும்ப உறவுகளுடன் இனிமையான பயணங்கள் என இன்றைய தினம் உண்மையில் உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்களை அளிக்கும். முன்னர் எப்போதும் இல்லாத அளவுக்கு மன நிறைவான வாழ்க்கை வாழும் வழிகளை கொண்டு வரும். தொழில் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் சிறப்பான முடிவுகள் எதிர்பார்த்த வெற்றிகளை உங்கள் வாழ்க்கையில் தேடி வரும். முன்னர் செய்த முதலீடுகள் தற்போது லாபத்தை கொண்டு வரும். உங்கள் பொருளாதார நிலையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும். சிறுதொழில் முனைவோர் தொழில் வளர்ச்சி தொடர்பாக பயணங்கள் பல செய்யும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது. நீங்கள் பங்கேற்க இருக்கும் பொது நிகழ்ச்சி ஒன்றில் நீங்கள் பல நாட்களாக எதிர்பார்த்த செய்தி ஒன்று கிடைக்கும். இதனிடையே உங்கள் நண்பர்கள் சிலரை பல நாட்கள் கழித்து காணும் வாய்ப்பும் கிடைக்கும். நண்பர்களுடன் கூடி பேசி மகிழ உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் சிந்தனைகளை பெறுவீர்கள். மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சாதாரணமாக இருக்காது. இவர்களின் வாழ்க்கையில் ஏற்றங்களும் இரக்கங்களும் அதிகமாக இருக்கும். சிலர் சிறிய வயதிலேயே பொறுப்புகளை சுமக்க வேண்டிய சூழ்நிலையில் வளர்வார்கள். சிலர் இளம் வயதில் தோல்விகளை சந்தித்து பின்னர் பெரிய வெற்றிகளை அடைவார்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை ஒரு பாடசாலையைப் போல இருக்கும். ஒவ்வொரு அனுபவம் ஒரு பாடமாக மாறும். தோல்வி வந்தால் அதிலிருந்து கற்றுக்கொண்டு இன்னும் வலிமையாக எழுந்து நிற்பார்கள். அதனால் இவர்களின் வாழ்க்கையில் வெளியில் பார்ப்பவர்களுக்கு சிரமமாக தோன்றினாலும் உண்மையில் அது ஒரு மாற்றத்தின் பயணம் ஆகும். காலப்போக்கில் இவர்களின் மனம் முதிர்ச்சியடைந்து வாழ்க்கையை வேறு கோணத்தில் பார்க்க தொடங்குவார்கள். அதுவே இவர்களின் உண்மையான உயர்வு. அபாயம், தடைகள் மற்றும் தீர்வு வழிகள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு முக்கியமான விஷயம். இவர்களுக்கு ஏற்படும் அபாயங்கள் பெரும்பாலும் வெளியிலிருந்து வல்ல, உள்ளுக்குள்ளேயே உருவாகும். அதிகமாக யோசித்தல், சந்தேகம், பயம், பழிவாங்குதல், மனநிலை போன்றவை வாழ்க்கையில் தடையாக மாறும். இதிலிருந்து விடுபட மனதை அமைதிப்படுத்தும் பழக்கங்கள் தேவை. தினமும் சில நிமிடங்கள் தனியாக அமர்ந்து சிந்தனை செய்தல், மனதை இலகுவாக வைத்துக் கொள்ளுதல், இயற்கையுடன் நேரம் செலவிடுதல் போன்றவை இவர்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும். மேலும் நம்பிக்கையுடன் பேசக்கூடிய ஒருவரை வாழ்க்கையில் வைத்துக் கொள்வது இவர்களுக்கு மிகவும் அவசியம். அப்படி செய்தால் உள்ளுக்குள் சேரும் அழுத்தம் வெளியேறி வாழ்க்கை மெதுவாக சமநிலைக்கு வரும். அப்போது இவர்களின் இயல்பான சக்தி முழுமையாக வெளிப்படும். மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிகம் ராசிக்காரர்களின் குழந்தை பருவம், இளமை மற்றும் முதிர்வு மூன்றும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு கட்டமும் அவர்களை வேறொரு மனிதராக மாற்றும். குழந்தை பருவத்தில் இவர்கள் அமைதியானவர்களாகவும் அதிகமாக கவனிக்கும் தன்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். மற்ற குழந்தைகள் போல வெளிப்படையாக விளையாடுவதற்கு பதிலாக சுற்றியுள்ள மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் கவனித்து மனதில் பதிய வைத்துக் கொள்வார்கள். இளம் வயதில் இவர்களின் உணர்ச்சிகள் தீவிரமாக மாறும். நட்பு, காதல், கனவுகள் அனைத்தும் அவர்களுக்கு வாழ்க்கையின் மையமாக தோன்றும். இந்த காலத்தில் ஒரு தோல்வி அல்லது ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டால் அது இவர்களின் மனதில் ஆழமான காயமாக மாறும். ஆனால் அதே காயமே இவர்களை வலிமையாக்கும் பயிற்சியாகவும் இருக்கும். முதிர்ந்த வயதில் இவர்களின் சிந்தனை மேலும் ஆழமாகி வாழ்க்கையை வெறும் லாப நஷ்ட கணக்காக அல்ல, அர்த்தம் நடந்த பயணமாக பார்க்க தொடங்குவார்கள். இளம் வயதில் உணர்ச்சியால் எடுத்த முடிவுகள் முதிர்ந்த வயதில் அனுபவமாக மாறி அவர்களை ஒரு வழிகாட்டியாக உருவாக்கும். திருமண வாழ்க்கை மற்றும் குடும்ப உறவுகள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சாதாரணமாக இருக்காது. அது ஆழமான பிணைப்பையும் சில நேரங்களில் கடினமான சோதனைகளையும் கொண்டதாக இருக்கும். இவர்களுக்கு திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் அல்ல, அது மனம், உடல், வாழ்வு மூன்றையும் இணைக்கும் உருவ. துணையை தேர்ந்தெடுக்கும் போது அழகு அல்லது வசதி மட்டும் பார்க்காமல் மன ஒற்றுமையை முக்கியமாக கருதுவார்கள். திருமண வாழ்க்கையில் முழு அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள். குடும்பத்திற்காக தங்களை மறந்து உழைப்பார்கள். ஆனால் சந்தேக உணர்வு அதிகமானால் அதுவே பிரச்சனையாக மாறும். துணையின் ஒவ்வொரு செயலும் கேள்வியாக தோன்றினால் அந்த உறவில் அமைதி குறையும். இதை தவிர்க்க திறந்த மனதுடன் பேசும் பழக்கம் அவசியம். குழந்தைகளிடம் இவர்கள் கடுமையாக தோன்றினாலும் உள்ளுக்குள் பெரும் பாசம் இருக்கும். குடும்பத்தின் பாதுகாப்பு இவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்று என்பதால் சில நேரங்களில் கட்டுப்பாடு அதிகமாக இருக்கும். ஆனால் அது அவர்களுடைய அன்பின் வெளிப்பாடு என்பதே உண்மை. ராஜயோகம், உயர்வு மற்றும் வாழ்க்கை உச்சம் விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் வராது. அது மெதுவாகவும் உறுதியாகவும் உருவாகும். இவர்கள் பெரும்பாலும் இளம் வயதில் சிரமங்களை சந்தித்து பிறகு உயர்வை அடைவார்கள். காரணம், சிரமங்கள் இவர்களை உடைக்கவில்லை, மாறாக உள்ளுக்குள்ளேயே ஒரு தீயை போட்டுவிடும். அந்த தீதான் அவர்களை உயரத்திற்கு இழுத்துச் செல்லும். ஒருமுறை வாழ்க்கை பாதைகளை பிடித்துவிட்டால் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டார்கள். அதிகாரம், பணம், பெயர், புகழ் ஆகியவை இவர்களிடம் திடீரென வருவதில்லை. ஆனால் வந்தால் அது நீண்ட காலம் நிலைத்திருக்கும். வாழ்க்கையின் உச்சக்கட்டத்தில் இவர்கள் மிகவும் அமைதியானவர்களாக மாறுவார்கள். ஏனென்றால் போராடி போராடி அந்த நிலையை அடைந்திருப்பார்கள். மற்றவர்கள் வீழ்ந்த போது சோர்வடையும் இடத்தில் இவர்கள் அமைதியாக நின்று அடுத்தபடியே யோசிப்பார்கள். அதுவே இவர்களின் ராஜயோகத்தின் உண்மையான அர்த்தம். பிற ராசிகளுடன் பொருத்தம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மன ஒற்றுமை முக்கியமானது. மேசம், சிம்மம், தனுசு போன்ற தீவிர ராசிகளுடன் உறவு ஏற்பட்டால் அது உணர்ச்சி மிகுந்ததாக இருக்கும். சில நேரங்களில் மோதலும் அதிகமாகும். கடகம், மீனம் போன்ற நீர்த்தன்மை கொண்ட ராசிகளுடன் உறவு ஏற்பட்டால் மனப்புரிதல் அதிகமாக இருக்கும். ஒருவருக்கொருவர் ஆறுதல் தரும் உறவாக அது மாறும். துலாம், கும்பம் போன்ற காற்றுத்தன்மை கொண்ட ராசிகளுடன் இணைந்தால் வாழ்க்கையில் புதிய கோணங்களை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் புரிதல் இல்லை என்றால் தூரம் உருவாகும்.
விருச்சிகம் ராசிக்காரர்கள் உறவில் முழுமையை எதிர்பார்ப்பவர்கள். அதனால் அவர்களுடன் இருப்பவர்கள் பொறுமையும் நேர்மையும் கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த உறவு சாதாரண நட்பாக அல்ல, வாழ்நாள் துணையாக மாறும். மறைமுக சக்தி மற்றும் வாழ்க்கை பாடம். விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மாற்றத்தின் கதை. அவர்கள் பிறப்பிலேயே எல்லாம் சரியாக கிடைப்பவர்கள் அல்ல. ஆனால் வாழ்க்கை அவர்களை மீண்டும் மீண்டும் மாற்றி புதிதாக உருவாக்கும் ஒரு தவறு, ஒரு தோல்வி, ஒரு ஏமாற்றம், இவை அனைத்தும் அவர்களை உடைக்காமல் அவர்களை இன்னும் ஆழமாக சிந்திக்க வைக்கும். வாழ்க்கையின் உண்மையான பாடம் இவர்களுக்கு தாமதமாகவே புரியும். ஆனால் அவர்கள் புரிந்த பின் முனைய மனிதர்கள் அல்ல. பழைய பயம், பழைய கோபம், பழைய சந்தேகம் அனைத்தையும் விட்டுவிட்டு வாழ்க்கையை ஒரு பயணமாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்போதுதான் அவர்களின் உண்மையான சக்தி வெளிப்படும். அது வெளிப்படையான வெற்றி மட்டுமல்ல, உள்ளார்ந்த அமைதியும் கூட. இது ஒரு புறம் இருந்தாலும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட காலங்களும் அபாய காலங்களும் வாழ்க்கையில் தெளிவாக மாறி மாறி வரும். இவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்றால் அது ஒரே நாளில் வந்து போவதில்லை, மெதுவாக உருவாக்கி நீண்ட காலம் நிலைத்திருக்கும். ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கை முழுக்க சோதனைகள் மட்டுமே போல் தோன்றலாம். வேலை, பணம், உறவு என அனைத்திலும் தடைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த காலகட்டம் முடிந்த பிறகு அதே தடைகளே இவர்களுக்கு பெரிய அனுபவமாக மாறி அடுத்த அதிர்ஷ்ட காலத்தை உருவாக்கும். அபாய காலங்களில் இவர்களின் உணர்ச்சி அதிகமாக செயல்படும். கோபம், சந்தேகம், அவசர முடிவுகள் அதிகரிக்கும். அப்போது எடுத்த முடிவுகள் பின்பு வருத்தமாக மாறும் வாய்ப்புகள் அதிகம். அதிர்ஷ்ட காலங்களில் இவர்களின் சிந்தனை தெளிவாக இருக்கும். யாரையும் காயப்படுத்தாமல் தங்களுக்கான பாதையை அமைதியாக அமைத்துக் கொள்வார்கள். இந்த மாற்றங்களை உணர்ந்து அபாய காலங்களில் பொறுமை கடைபிடித்தால் அதிர்ஷ்ட காலம் பல மடங்கு பயனளிக்கும். சரி, அதிர்ஷ்ட ராசிகள், கிரக பலன்கள், பரிகாரங்கள் எல்லாம் ஒரே இடத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்.